தேவனுடைய இரக்கத்தின் மேன்மையை எப்படி பார்க்கணும் தெரியுமா? எனக்கு யாருமே இல்லாத போது, எனக்கென்று ஒன்றையாகிலும் செய்ய ஒருவரும் இல்லாதிருந்த போது, எனக்காக எல்லாம் செய்யும்படியாக அவர் என் பக்கத்துல வந்தார் அல்லவா? இந்த இரக்கத்தை, தேவனுடைய இரக்கத்தை பார்க்கிறவன் தனக்கு என்ன கொடுக்கப்பட்டாலும் அதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டான். தனக்கு எல்லாம் கொடுத்தவரை குறித்துதான். பல நேரத்தில் நாம் ஒரு நிலையை அடையும் போது இதை மறந்து விடுகிறோம். யூதாவுக்கோ அப்படி சொல்லிட்டு, யூதா அப்படி பண்ணா, யூதா இப்படி பண்ணா, யூதா அப்படி பண்ணா, இரக்கம் செய்வேன். மோசேக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தும் போது, மோசே கர்த்தர் இரக்கம் உள்ளவர். அப்ப ஆண்டவர் நான் இப்படி ஆயத்தமாகி கர்த்தர் தம்மலம் எல்லாம் விட்டா அவன் மகிமை பார்க்கணும்னா அப்படி எஸ் அப்படி செய்யணும். நான் கர்த்தர்கிட்ட போய் நிக்கிறதுக்கு நான் ஆயத்தமாக வேண்டியது அவசியம். ஆனா கர்த்தர் என்கிட்ட வந்து நிக்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் இரக்கம் வச்சா மட்டும்தான் கர்த்தர் என் பக்கத்துல வந்து நிக்க முடியும். நான் என்னதான் நான் 24 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கலன்னா, அதனாலதான் தாவீது சொல்றார், என் ஜெபத்தை தள்ளாமலும். அதுக்கு முந்தின வசனத்தில் என்ன சொல்றார் தெரியுமா? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் கர்த்தர் என் ஜெபத்துக்கு செவி கொடார். மெய்யாகவே கர்த்தர் என் ஜெபத்துக்கு செவி கொடுத்தார். ஏன்னா என் இருதயம் அப்படி இருந்துச்சு. அப்படியே சொன்னார் அடுத்த வசனத்துல, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு. அந்த இடத்துல கூட அந்த தன்னுடைய நீதியை வெளிப்படுத்தல, அவருடைய கிருபையை தான் வெளிப்படுத்துறான். இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்காக செய்ய ஒரு கண்ணு உன் பேரில் இரக்கமாய் இருந்தது இல்லை சொல்லிட்டு தான் கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி அநேக காரியங்களை சொல்லிவிட்டு 13வது வசனம் கடைசியில சொல்லுகிறார், நீ மிகவும் அழகுள்ளவளாகி அப்படின்னு இருக்கும். யாரை பார்த்து சொல்றா தெரியுமா? நீ பிறந்த நாளில் அருவருக்கப்பட்டதினால். ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் என்பது என்ன தெரியுமா? அருவருப்பானவனையும் மிகவும் அழகுள்ளதாய் மாற்றும். ஹல்லேலூயா. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனதார மகிமைப்படுத்துவே. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவே. ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை, உன் அழகினாலே உன் கீர்த்தி பிரஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதா இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே தேவனுடைய இரக்கத்தை எப்படி புரிந்து கொள்ளலாம் தெரியுமா? சாகும் நிலையில் இருக்கிறவனுக்கு கூட ஆமென் வாழ்வு கொடுப்பதுதான் கர்த்தருடைய கிருபை. ஏன்னா கர்த்தர் பார்த்து சொன்ன முதல் வார்த்தையே பிழைத்திரு. பிழைத்திரு, பிழைக்க வைத்து அழகாக்கி. அதே நேரத்தில் இப்ப கேட்கலாம், அந்த இரக்கம் தான் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்து வரும். அதையும் கர்த்தர் தெளிவாய் மோசே கிட்ட சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், யாத்திராகமம் 33:19 வாசியுங்கள். யாத்திராகமம் 33:19. அதற்கு அவர், என்னுடைய எல்லா தயவும் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேன், அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி. அப்ப தேவன் சித்தம் வைக்கணும். எவன் மேல் நான் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ, எவன் மேல் இரக்கமாய் இருக்க. ஆண்டவரை எனக்கு இறங்குங்க அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், அது என் கடமை, அது அது அவசியம். ஆனா இறங்குறது இறங்காதது அவரை சார்ந்தது. ஆண்டவர் பாப்பார். அதனாலதான் ரோமர் எழுதின நிருபத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், 9வது அதிகாரம்
13 முதல் பாத்தீங்கன்னா அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. எங்க எழுதியிருக்கு? மல்கியா 1வது அதிகாரம் 2-3 வசனத்தில் எழுதியிருக்கு. அப்படி எழுதி இருக்கிறதுனால என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசேயை நோக்கி, அப்படியே ரோமருக்கு வந்துருங்க. அவர் 14வது வசனம். ஆகையால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு ஆளுக்கு கர்த்தர் செஞ்சு இன்னொருத்தங்களுக்கு செய்யல அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம யாரா மாறிடுவோம்? உடனே காயினா மாறுவோமா, மாற மாட்டோமா? நாம ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வேலைக்காக காத்திருக்கிறோம். 5 வருஷமா காத்திருக்கிறோம் வேலைக்காக, ஒரு நல்ல வேலைக்காக. சர்ச்சுக்கு வந்து 5 நாள் தான் ஆச்சு. வந்து சாட்சி சொல்றாங்க, கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வேலையை தந்தார். ஆண்டவர் பிரைஸ் பண்ணுவோமா? என்ன அமைதியா இருக்கிறீங்க? ஆண்டவர் நியாயப்படி பார்த்தா ஒண்ணு எனக்கும் தாங்க, அவனுக்கும் தாங்க. இல்லைன்னா எனக்கும் தரக்கூடாது. இந்த யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்படி வஸ்திரத்தை விடுங்கினாங்கல்ல, ஏன் கிழிச்சு போட்டாங்க? அதை போட முடியாது. எங்க போட முடியும்? போட்டா அப்பா போட்டுருவாரு. அதனால எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம். ஆனா இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன்னு சொல்லி இருக்கிறது. ஆகையால் என்னத்தை சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவர் மோசேயை நோக்கி சொல்லி இருக்கிறார், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல். இது அவரை சார்ந்தது, இது அவரை சார்ந்தது. ஏன் ஆண்டவர் நேற்று இந்த வார்த்தையை மறுபடியும் ஆண்டவர் மெடிடேட் பண்ண வைத்தார். இந்த வேர்டை மறுபடி மெடிடேட் பண்ணும் போது அதுல இருக்கிற அழகு. அப்பதான் நேரம் இது எங்க எழுதி இருக்கிறது? மல்கியாவில் எழுதி இருக்கிறது. மல்கியாவில் இந்த வார்த்தையை கர்த்தர் எதுக்கு எழுதி வைத்தார்னா, அந்த வார்த்தையை சொல்லும் போது எப்படி தொடங்குறார் தெரியுமா? மல்கியா 1வது அதிகாரம் 2வது வசனத்தை ஆரம்பமே எப்படி தெரியுமா? அப்படிதான் சொல்றார், நான் உங்களை சிநேகித்தேன். அடுத்த ஆண்டவர் கேட்கிறார், அடுத்து நாம கேட்கிறோம், எப்படி எங்களை சிநேகித்தேன்? இன்னைக்கு நம்ம அநேகருடைய கேள்வியதான், ஆண்டவர் நீங்க என்ன எதை வச்சு நேசிக்கிறீங்க? இந்த கேள்விக்கு உண்மையிலேயே நம்ம கிட்ட பதில் கிடையாது. இந்த கேள்விக்கான பதில் நம்ம கிட்ட கிடையாது. இந்த கேள்விக்கான பதில் அவர்கிட்ட தான் இருக்கு. இது அவரை சார்ந்தது. என்னை ஆண்டவர் நேசிக்கிறது என்பது நான் என்ன சொல்ல முடியும்? அதுதான் கர்த்தர் இங்க சொல்லுகிறார், நான் உங்களை சிநேகித்தேன் அப்படிங்கிறார். எடுத்ததும் அதுதான் சொல்றார். உடனே நீங்க எங்களை எப்படி நேசிக்கிறீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் நான் யாக்கோபை சிநேகித்தேன். ஏசாவை வெறுத்தேன், ஏசாவை ஆண்டவர் பிடிக்காம ஆயிட்டு. அப்படியா? இந்த இடத்துல ஏசாவை வெறுத்தேன்னா யாக்கோபை சிநேகித்தேன் அர்த்தம் என்ன? தெரிந்தெடுத்தல். தெரிந்தெடுத்தல், தேவன் தெரிந்தெடுத்தது. இப்ப ஏசா சைட பாருங்க. ஏசா மூத்தவன். மூத்தவன் யாரு? சேஷ்டபுத்திர பாகம். மூத்தவன் யாரு? அடுத்து வரவனுக்கு முந்தினவன். முந்தினவன் தான் மூத்தவன். ஏசாய மூத்தவன். சரீர பிரகாரமா பார்த்தா யாக்கோபை விட திறமையானவன். அடுத்து ஈசா காலம் மிகவும் நேசிக்கப்பட்டவன். இப்படி ஏசாக்க லிஸ்ட அடிக்கிட்டே போகலாம். அப்படி இருந்தும் யாக்கோபே உன் லிஸ்ட் சொல்லவா? நீ பிறந்த நாள்ல இருந்து நீ துரோகம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். கர்த்தர் சொல்லுவார், ஆமென். ஏசாயா 48:8, ஆதி முதல் உன் சேவையை திறக்கவில்லை, நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கற்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன் அப்படிம்பார். அப்ப நீயே சொல்லு, நான் யாரை நேசிக்கணும்? எல்லாருடைய எதிர்பார்ப்பு யார் மேல இருக்கும்? உண்மையிலேயே கர்த்தர் யாரை தான் நேசிக்கணும் தெரியுமா? ஏசாவை நேசிக்கணும். யாரை வெறுக்கணும் தெரியுமா?
யாக்கோபை வெறுக்கணும். ஆனா கர்த்தர் அப்படியே மாத்துறாரு. மிகவும் நேசிக்கப்பட வேண்டியவன் மேல வைக்க வேண்டிய நேசத்தை வெறுக்கப்பட வேண்டியவன் மேல கர்த்தர் வைக்கிறாரு. கர்த்தர் அததான் சொல்றார், நான் உங்களை நேசித்தேன். உடனே ஆண்டவர் எங்களை எப்படி நேசித்தீர்? ஊர்ல எத்தனை ஏசாக்கள் இருக்கிறாங்க தெரியுமா? உன்னை விட எல்லாத்திலையும் பெஸ்டா. ஆமென். ஹல்லேலூயா. என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோர் ஆண்டவர், நான் உன்னை நேசித்தேன்பா. நான் கேட்கிறேன், எப்படி நேசித்தீர்? ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? எத்தனை ஏசாக்கள் இருக்கிறாங்க. உண்மையிலேயே நாம பெற்றுக்கொண்ட நேசத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாய் வாழ்கிற ஆயிரக்கணக்கானோர் இருக்கும்போது ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் கர்த்தர் தெரிந்தெடுத்தாரு. அந்த தெரிந்தெடுத்த கூட்டத்தில் இந்த யாக்கோவும் இருக்கிறான் என்று நினைக்கும் போது உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கேள்வி இது தேவன் நமக்கு பாராட்டின இரக்கம். நான் யூதா வம்சத்தாருக்கோ இரக்கம் செய்வேன். ஏன்? கர்த்தர் யூதாவை தெரிந்தெடுத்தார். சங்கீதம் 78, 67, 68 வசனங்களிலே சங்கீதக்காரனை கொண்டு கர்த்தர் இப்படி எழுதி வைத்தார், அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார், எப்ராஹிமின் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் யூதா கோத்திரத்தையும் பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். ஆமென். யாக்கோபு பிளஸ் பண்ணும்போது மற்றவர்களுக்கு கொடுத்த பிளஸிங்கை விட யோசேப்புக்கு ரொம்ப கொடுத்தார். அதே போல மற்ற கோத்திரத்தின் பிள்ளைகளை மேல யாக்கோபு கை வைத்ததாட்டு பைபிள்ல பார்க்க முடியாது. ஆனா யோசேப்பின் பிள்ளைங்க மேல, அதுவும் எப்ராஹிம் மேல விசேஷமா கை வைக்கிறார். இப்படி விசேஷப்படுத்தப்பட்டவர்கள். ஆனா இந்த இடத்துல வரும்போது கர்த்தர் அதெல்லாம் தள்ளி யூதாவை தெரிந்தெடுக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம ஆண்டவர் என்ன நேசிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு நான் ஏதாவது யோசிக்கிறேன்னா பக்கத்துல ஏசா வந்து நிற்பான். காரணம் சொல்லு. ஐயோ, ஒரு காரணம் இல்லை. என்ன நேசிக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது இன்னும் சொல்லணும்னா நான் என்ன சொன்னேன்னு வைங்களேன், என்னுடைய சகோதரர்கள் வந்து நிற்பாங்க. சொல்லு காரணம். எனக்கு தெரியும், என்னை விட அவங்க எல்லாத்துலயுமே பெஸ்ட். எல்லாத்துலயுமே ஆண்டவர் என்னை எப்படி ஆண்டவரை நேசித்தீங்கன்னு கேட்டா நேசிச்சேன், அவ்வளவுதான். உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாத.